மதுரை ஆதீனம் சொல்வது பொய் என காவல்துறை தெரிவிக்க, காவல்துறை சொல்வது முன்னுக்கு பின் முரணானது என ஆதீனம் பதிலறிக்கை வெளியிட, ஆதீனம் கொடுத்த கொலை முயற்சி வழக்கு சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. யார் சொல்வது உண்மை? விரிவாக பார்க்கலாம். திருக்கல்யாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்தின் சர்வதேச சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்திய அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள கல்வி நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் JP நட்டா, ஆளுநர் RN ரவி, தர்மபுரம் ஆதீனம், மதுரை ஆதீனம் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் தன்னை கொலை செய்ய கார் விபத்து மூலம் சதி நடந்ததாக குற்றம் சாட்டி பகீர் கிளப்பினார் மதுரை ஆதீனத்தில் 293வது பீடாதிபதியான ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். அதாவது மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த தன்னுடைய கார் மீது உளுந்தூர்பேட்டை அருகே மற்றொரு கார் உரசி சென்றதாகவும், இது திட்டமிட்ட சதி என்றும் மதுரை ஆதீனம் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதுகுறித்து விவரித்த மதுரை ஆதீனம், பேரிகார்டை உடைத்துக் கொண்டு வந்தவர்கள் விபத்துக்கு பிறகு நிற்காமல் சென்று விட்டார்கள். இதில் நான் மயக்கமடைந்து விட்டேன். ஆனால் தொப்பி அணிந்து தாடி வைத்த ஒரு நபர் காரில் நம்பர் பிளேட் இல்லாமல் ஓட்டி வந்து மோதியதாக என் கார் டிரைவர் தெரிவித்தார் என மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து மதுரை ஆதீனத்தின் கார் விபத்து தொடர்பாக சம்பவ இடத்தில் இருந்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்தில் இருந்த CCTV பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்ததில் மேற்படி மதுரை ஆதீனத்தின் ஃபார்ச்சூனர் வாகனம் அஜிஷ் நகர் மேம்பாலத்தில் செல்வதற்கு பதிலாக அஜிஷ் நகர் பிரிவு சாலை வழியாக சேலம் ரவுண்டானா அருகே உளுந்தூர்பேட்டை மார்க்கத்தில் அதிவேகமாக வந்துள்ளது. அப்போது சேலத்தில் இருந்து சென்னை மார்க்கமாக சேலம் ரவுண்டானா முன்பு வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டை கடந்து மெதுவாக வந்த மாருதி சுசுகி என்ற வாகனத்தின் மீது காலை சுமார் 9:45 மணி அளவில் பக்கவாட்டில் உரசியதில் மாருதி வாகனத்தின் முன்பகுதியிலும் ஆதீனத்தின் ஃபார்ச்சூனர் வாகனத்தின் இடது பக்கத்திலும் லேசான சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது தெரியவந்தது. இந்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் கொலை முயற்சிக்கான சதி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை என்றும், விபத்தானது முழுக்க மதுரை ஆதீனம் அவர்கள் பயணம் செய்த ஃபார்ச்சூனர் வாகனத்தின் ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது CCTV பதிவுகளை ஆய்வு செய்ததில் மதுரை ஆதீனம் பயணம் செய்த வாகனம் அதிவேகமாக சென்று இந்த விபத்தினை ஏற்படுத்தியதாக தெரிய வருகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை ஆதீனமோ அவர்களை சார்ந்தவர்களோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எந்தவித புகாரும் இதுவரை கொடுக்கவில்லை என்றும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட வாகன விபத்து குறித்து தவறான தகவல்களை பரப்பி மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனத்தின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரியும், மதுரை ஆதீனத்தை இதுபோன்று பேச வைத்த பின்னணியில் உள்ள நபர்கள் குறித்து உரிய விசாரணை நடத்த கோரியும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையானது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று மதுரை ஆதீனம் தரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் உளுந்தூர்பேட்டை ரவுண்டானாவில் நடந்த சம்பவம் தொடர்பான காவல்துறையின் உண்மைக்கு புறம்பான விளக்க அறிக்கையை மறுப்பதாகவும், சம்பவம் நடந்த அடுத்த நிமிடமே சரியாக காலை 9:42 மணிக்கு காவல்துறையின் அவசர உதவி எண்ணான 100க்கு கால் செய்து உடனடி தகவலை தெரிவித்துவிட்டதாகவும், அதன் பிறகு காலை 10:09க்கு காவல் உளவு பிரிவு அதிகாரிக்கு தகவலை தெரிவித்தும் காலை 11:47 மணிக்கு உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளரிடம் பேசியும் இந்த சம்பவம் தொடர்பாக பலமுறை உள்ளூர் காவல்துறை அதிகாரியிடம் பேசிக் கொண்டும் இருந்ததாகவும் மதுரை ஆதீனம் தரப்பு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னுக்கு பின் முரணாக அமைந்துள்ள காவல்துறையின் விளக்க அறிக்கை ஒரு சார்புடையதாக உள்ளதாக நாங்கள் கருதுகிறோம் என்று மதுரை ஆதீனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி மதுரை ஆதீனம் சொல்வது பொய் என காவல்துறை தெரிவிக்க, காவல்துறை சொல்வது முன்னுக்கு பின் முரணானது என ஆதீனம் பதில் அறிக்கை வெளியிட, ஆதீனம் கொடுத்த கொலை முயற்சி வழக்கு சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. விரைவில் இதற்கு ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.